ஸ்கின் மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகி ரெடியாக இருக்குது. லிப்ஸை மட்டும் நான் இப்போது நரிஷ் பண்ணிக்க போகிறேன். ஆக்வாலாஜிக்காவோட இந்த ஒரு ப்ளம் ப்ளஸ் லஷியஸ் டிண்டட் லிப் பாம் போட்டுக்கிறேன். இது வந்து கிரிம்சன் கேண்டி அப்படின்ற ஒரு நேமில் இருக்கக்கூடிய ஒரு ரெட் டிண்டடா லிப் பாம். அதை போட்டுட்டு என்னுடைய ஃபேஸ் வந்து நான் ப்ரெப் பண்ணிக்க போகிறேன் ப்ரைமர் வச்சு. இது நைக்காவோட ப்ரெப்பிங் ப்ரைமர். நேம்லாம் சொதப்புறேன். ஸோ அதனால நான் ஒழுங்கா சொல்லல. பட் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரைமர் ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். இத ஃபர்ஸ்ட்டு ஒரு தின் லேயர் போட்டுட்டு, இன்னொரு ஒரு தின் லேயர் லூஸ் பவுடர் வச்சு என்னுடைய ப்ரைமர செட் பண்றேன். இது என்னுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் என் ஸ்கின்ல உட்கார்றதுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சோண்டு ஆரஞ்சு கரெக்டர் போட்டுக்கணும். உங்களுக்கு பிக்மெண்டட் ஏரியாஸா இருக்கிற இடத்துல பிக்மெண்டட் ஏரியாஸ்ல. பட் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா போட்டுட்டேன். ஆக்சுவலா அது பிளெண்ட் பண்ணிட்டு இருந்தபோது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்பஞ்ச் வச்சும் பிளெண்ட் பண்ணிட்டு என்னுடைய கை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருந்தது எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. அடுத்து ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு மீடியம் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபவுண்டேஷன். இது வந்து ரிமலோட ஒரு ஃபவுண்டேஷன். ஒரு டியூவி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். லைக் செமி டியூவி, ரொம்ப டியூவி கிடையாது. ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். எனக்கு ரிமலோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல ஷேட் ரேஞ்ச்னால, அடுத்தது ஃபார்முலேஷன்னால. ஸோ நீங்கள் வந்துட்டு டஸ்கி ஸ்கின்ல இருக்கீங்க, கொஞ்சம் வைட் ரேஞ்சில் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் ப்ராடக்ட் பார்க்குறீங்க, பேஸ் ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக பார்க்குறீங்கன்னா ரிமல் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ரெனேலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச். அடுத்தது கன்சீலர். அகேன் ரிமலோட கோகோனட் அப்படின்ற ஒரு கன்சீலர். அந்த ஷேட் நேம் நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் ஸ்கின்ல உட்கார்றது. ஆனால் கவரேஜ் அழகாக இருக்கும். சூப்பரா வந்து லாஸ்ட் ஆகுது. அந்த கன்சீலர் நம்மளுடைய ஸ்கின்ல நான் சொல்றேன். அண்ட் பேஸ் செம்ம ஃப்ளாலெஸ் ஆகுது. அடுத்தது ஒரு லைட் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர். ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ லைட்டாக நான் ஏன் போகிறேன்னா, என்னுடைய அண்டர் ஏரியாவை பிரைட்டன் பண்ணுறதுக்கு மட்டும். எல்லாமே என்னுடைய முகத்தில் வந்துட்டு ஒரே கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கக்கூடாது. நேச்சுரலாக என்னுடைய ஸ்கின் வந்து கண்ணு கீழே இருக்க ஏரியா மட்டும் பளிச்சுன்னு இருக்கும். அதை மறுபடியும் நான் வந்து இமிட்டேட் பண்ண தான் இந்த வேலையை செஞ்சுக்கிறேன். அடுத்தது மார்ஸோட ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுடர் பஃப்ல நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம செட்டிங் மிஸ்ட் வச்சு ஃபுல்லாக இதை மெல்ட் டவுன் பண்ண போகிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் அகைன் உங்களுக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, மேக்கப் சீக்கிரமாக மெல்ட் ஆகுது அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு ஒரு தின் லேயர் அழகாக செட் பண்ணிவிட்டு செட்டிங் மிஸ்ட் வச்சு நல்லா நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்ச் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து மேக்கோடது யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய மேக்கப்பை பிரேக் பண்ணாது, எவ்வளோ அடித்தாலும் பிரேக் பண்ணாது. அதனால் நான் இது உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். பர்பிள்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். டார்க் ஷேட் அண்ட் ஒரு ப்ரௌன் பவுடர் ப்ராடக்ட் இருக்கும். இந்த டார்க் பிளாக் ஷேட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டென்ஸ் ப்ரஷ் வச்சு ஐப்ரோஸை வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபைன் ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன். லைக் ப்ராப்பராக அந்த லைன்ஸ் கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்து ஜாக்லின் ஹில்லோட இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். மார்ஃபி ஜாக்லின் ஹில். இது வந்துட்டு நான் beautydrop.in அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்லி அவங்களுடைய பேஜில் நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே அவைலபிளாக இல்லாததுலாம் நீங்கள் தாராளமாக அங்கே வாங்கிக்கலாம். இந்த ஐகானிக் இலுமினேட்டர் லிக்விட் ஹைலைட்டர் கூட அங்கேருந்து சோர்ஸ் பண்ணது தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஐஷேடோ பேலட் வந்துட்டு நான் இன்றைக்கி என்னுடைய ஐ மேக்கப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட் சால்மன் கலர் எடுத்து ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டு ஒரு ஷிம்மரி மஜந்தா பிங்க் எடுத்து என்னுடைய லிட்ஸில் நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு என்னுடைய அவுட்ஃபிட்டுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த கலர் தீமில் நான் வந்து போய்க்கிறேன். ஒரு சாஃப்ட் பட் ப்ராப்பர் பாப் ஆஃப் பிங்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான லுக் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஐ ஷேடோ வேலை நான் இன்றைக்கி பண்ணலை. ஸோ அழகாக பேக் பண்ணி ஒரு ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து ஜஸ்ட் அந்த இன்னர் 1/3 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் போட்டுட்டு காஜல் நிறைய அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லவ் சைல்ட் மசாபா பிராண்டில் இருக்கக்கூடிய காஜல் என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட். ஒன்று செம்ம க்ரீமி, அடுத்தது செம்ம பிக்மெண்டட், அடுத்தது சூப்பர் லாங் லாஸ்டிங். இது 3 தான் நம்ம காஜலில் வந்துட்டு முக்கியமாக பார்க்குறது. அடுத்தது அஃப்கோர்ஸ் மச் ப்ரூஃப், அதுவும் இது வந்துட்டு அழகாக பண்ணுது. அப்புறம் கேபியூட்டியோட லிக்விட் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஐஸ்க்கு மேலே இருக்க அந்த ஏரியா, அதாவது அப்பர் லேஷ் ஏரியா வந்துட்டு ரொம்ப தின்னாக லைன் பண்ணிவிட்டு லேஷஸ் கர்ல் பண்ணிக்கிறேன் மஸ்காரா வைக்கிறதுக்கு முன்னாடி. இன்றைக்கி நான் ஃபால்சிஸ் வைக்க போகிறேன். அதனால் என்னுடைய லேஷஸை கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா சும்மா அந்த ஐ லேஷஸ் வந்து டார்க் ஆக்கிறதுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். லோவர் லேஷஸ்லையும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ரொம்ப ஹெவியாக இன்றைக்கி நான் போகல. அண்ட் மேக்கோட மேக் ஸ்டாக் மஸ்காரா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்து நார்ஸோட இந்த பிரான்சிங் பவுடர் எடுத்துக்கிறேன். நார்ஸ் வந்து இப்போ இங்க அவைலபிளா இல்ல. பட் நீங்க அந்த Instagram ஸ்டோர்லயும் தாராளமா சோர்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லனாலும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ஷாப்பர்ஸ் ஸ்டாப்ல வந்துட்டு நார்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னைக்கு தான் நான் வந்து அந்த அனௌன்ஸ்மென்ட் பார்த்திருந்தேன். எப்போ என்னன்றது டீட்டெயில் எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் அது கூடிய சீக்கிரம் வருது. லைக் கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு நார்ஸ் வருது. ஸோ வெயிட் பண்ணி நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். என்னோட ஃபேவரட்டான ஒரு பிரான்சிங் பவுடரா இருந்துட்டுருக்கு. அடுத்தது ரிமலோட இந்த மேக்ஸி ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான மௌ பிங்க் ஷேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டஸ்கி ஸ்கின்னுக்கு சூப்பரா இருக்கும். மேக்கப் மேலேயும் நீங்க போடலாம். மேக்கப் இல்லாமலேயும் நீங்க போடலாம். பிக்மெண்டட் ஸ்கின்னா இருந்தாலும் போடலாம். யார் வேணா போடலாம். யூ டெஃபினெட்லி கோயிங் டு லவ் திஸ் ஷேட். ஸோ இந்த ப்ளஷ் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹைலைட்டர், அந்த ஐகானிக் லிக்விட் ஹைலைட்டர் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு கொஞ்சமா என்னுடைய கை பின்னாடி எடுத்துட்டு ஈவனா என் கையில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கன்னத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்ல அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷோட ஒரு பியூட்டிஃபுல்லான க்ளோ குடுக்குற மாதிரியான ஒரு லிக்விட் ஹைலைட்டர். இது நீங்க வந்து மல்டி பர்ப்பஸ் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு நார்மல் ஹைலைட்டரா மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். அடுத்தது அந்த ஐ ஷேடோ பேலட்லயே இருக்கக்கூடிய ஒரு மேட் பிளாக் ஷேட் எடுத்து என்னுடைய லோவர் காஜல் ஏரியா இருந்ததுல அது காஜல் அப்ளை பண்ணதை செட் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் வச்சு என்னுடைய லிப்ஸை நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோ பென்சில் நான் ஏன் வாயில போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரௌன் கலர் நான் என் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். பட் என்னோட லிப்ஸ்ல வந்துட்டு இது கலர் வந்து சூப்பரா இருக்கும். அதை வச்சு என்னுடைய லிப்ஸை நான் வந்து லைன் பண்ணிட்டு மாமரத்தோட ஒரு லிப்ஸ்டிக், இது வந்து சம் ஒயின் கலர், அதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அது செம்ம நரிஷிங்காக செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதுக்கு மேலே நான் இந்த மேப்ளினோட சூப்பர் ஸ்டே மேட் இங்க் லிப்ஸ்டிக் இது வந்து நான் போட்டுக்கிறேன். இது ஒரு பிங்க் டோனில் இருக்கக்கூடியது. இதனோட காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்டாக. ஸோ அவுட்ஃபிட் மாற்றிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த பிங்க்னஸை வந்துட்டு கம்மி பண்ணணும் கிளிட்டரில் அப்படின்றதுக்காக அந்த பிங்க் கிளிட்டர் மேலே கோல்டு கிளிட்டர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். லைக் ஷிம்மர் கிளிட்டர் இல்லை, அந்த ஷிம்மர் கலர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேட் மௌ பிங்க் ஷேட் எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவை இன்னும் கொஞ்சம் டீப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நிக்ஸோட ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு பிரைட்னிங் ஷேட். அதை எடுத்து என்னுடைய அண்டர் ஏரியாவை மட்டும் இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு நம்ம மேக்கப் வந்து அழகாக செட் ஆகிருக்கும். இதுதான் வந்து லாஸ்ட் டச்சப்பாக இருக்க போது. இது அப்படியே ஒரு 3 ஹார்ஸ்க்கு சர்வைவ் ஆகும். நீங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆயிலி ஆகுது, இல்லை மேக்கப் கம்மியான மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு கிச்சன் பேப்பர் டவல் வச்சு பிளாட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை திருப்பி பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அண்ட் இதான் ஃபைனல் லுக். ஸோ இந்த லுக் டர்ன் ஆன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சாரீ கிளாம் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. அண்ட் இந்த ஃபெஸ்டிவ் டைமுக்கு வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லுக் வந்து எந்த ஒரு அவுட்ஃபிட்டுக்கும் நீங்கள் தாராளமாக ரீக்ரியேட் பண்ணலாம். சூப்பராக இருக்க போது. இதில் எது வேணாம் எது வேணும் அப்படின்றதும் நீங்கள் உங்களுடைய பர்சனல் சாய்ஸஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இந்த லுக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் முன்னாடியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.